அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. கேரளாவிலிருந்து மீண்டும் துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகள் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கேரளாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட விவகாரம் கடந்த மாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் அரசியல் ரீதியாகவும் எடுத்துச் செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து 30 லாரிகள் மூலமாக திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரளா அதிகாரிகள் திரும்ப எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரள எல்லையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு நடத்தி வந்தனர். முக்கியமாக மேற்கண்ட மாவட்டங்களில் உள்ள சோதனை சாவடிகளிலும் கேரள பதிவு எண் கொண்ட வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் மீண்டும் அதே பாணியில் கேரளாவில் இருந்து லாரிகள் மூலமாக கழிவுகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநில எல்லை பகுதி அமைந்துள்ள பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருந்தனர். அப்போது அதிகாலையில் சோதனைச் சாவடி இல்லாத கிராமமான பனச்சமூட்டில் கேரளாவில் இருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகளை ஏற்றிக்கொண்டு வரிசையாக 5 லாரிகள் வந்துள்ளன. கண்காணிப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தியிருக்கின்றனர். அதில் கெட்டுப்போன உணவு கழிவுகளை கேரளாவில் இருந்து லாரிகள் மூலமாக கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த பன்றிகளுக்கு தீவனம் என்ற போர்வையிலே கேரளத்தினுடைய உணவு கழிவுகள் என்ற சொல்லிக்கொண்டு உணவு கழிவுகள், கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மாட்டு கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் ஆகிய கழிவுகள் இந்த மலையோர கிராமங்கள் உணவு என்ற போர்வையிலே கொண்டு வந்து கொட்டப்படுவது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளிலே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலே கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டுவதும், பன்றிக்கு உணவு என்று சொல்லி கொண்டு வந்து போடுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கின்றது. இதை பொதுமக்கள் கேட்டால் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவது, அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பில்லை. ஆகவே இப்போது இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை அதிகாரிகள் ஒரு நேர்மையான அதிகாரிகளை எல்லை பகுதிகளிலே செக் போஸ்ட் போடப்பட்டுள்ள பகுதிகளிலே நல்ல நேர்மையான அதிகாரிகளை அமைத்து கேரளாவிலிருந்து வருகின்ற கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து 5 லாரிகளை ஓட்டி வந்த ஓட்டுநர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் கேரளா மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கெட்டுப்போன உணவு கழிவுகளை யார் அனுப்பியது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.